பணியாளர்கள் ஒற்றுமை. தமிழக அரசே, தமிழக அரசே, தூய்மை காவலரின் மாத ஊதியம் 10,000 வழங்கிடுக. 10,000 வழங்கிடுக. ஊராட்சி மூலம் வழங்கிடுக. ஊராட்சி மூலம் வழங்கிடுக. தமிழக அரசே, தமிழக அரசே, மக்கள் நல பணியாளருக்கு காலமுறை ஊதியம், நிரந்தர வேலை உடனடியாக வழங்கிடுக. உடனடியாக வழங்கிடுக. தமிழக அரசே, தமிழக அரசே, ஓஎஸ்டி ஆபரேட்டருக்கு ஊதியம், காலமுறை ஊதியம் உடனடியாக வழங்கிடுக. உடனடியாக வழங்கிடுக. தமிழக அரசு, தமிழக அரசு, ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் உடனடியாக இணைத்திடுக. உடனடியாக இணைத்திடுக. தமிழக அரசு, தமிழக அரசு, எம்ஜிஎன்எஸ் வேலை திட்ட கணினி உதவியாளர்களை உடனடியாக தமிழக அரசு, தமிழக அரசு, கணினி உதவியாளர்களை உடனடியாக தமிழக அரசு வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளரை பணி நிரந்தரம் செய்திடுக. பணி நிரந்தரம் செய்திடுக. தமிழக அரசு, தமிழக அரசு, 3 ஆண்டு பணி முடித்த தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் சேர்த்திடுக. சேர்த்திடுக. தமிழக அரசு, தமிழக அரசு, சுகாதார ஊக்குனருக்கு மாத ஊதியம் 10,000 பிடித்தம் செய்திடுக. பிடித்தம் செய்திடுக. இறப்பினை எய்தும் போது நீதிமன்ற தீர்ப்பினை உடனடியாக அமல்படுத்து. உடனடியாக அமல்படுத்து. தமிழக அரசு, தமிழக அரசு, ஊராட்சி செயலருக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை ஊதியத்தை வழங்கிடுக. அனைத்து சங்கங்களின் சார்பாக திருச்சி மாநாட்டில் கோரிக்கை மாநாட்டில் எடுத்த முடிவின்படி முதல் கட்டமாக இன்று அனைத்து மாவட்ட தலைநகரிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இந்த அடிப்படை பணியாளர்களான ஓஎஸ்டி ஆபரேட்டர், தூய்மை காவலர், துப்புரவு பணியாளர், ஊராட்சி செயலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் கணினி இயக்குநர்கள், கணினி ஆபரேட்டர்கள், வட்டார மற்றும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் இவர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டங்களாக வழிநடத்தி செல்கிறோம். இன்று முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் நடைபெற்று வருகிறது. இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருவதற்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பி. முத்துமாரி.